பாரதியார் வந்து பிடிவாதமா இருந்தாரு. நான் போயே தீருவேன். அந்த குழந்தைகளை போய் நான் வாழ்த்தத்தான் செய்வேன். மிருகக்காட்சி சாலைக்கு போன பிறகு பாரதியார் வந்து ஒரு சின்ன பையனாவே மாறிட்டார். பாரதி வந்து ஏதோ ஒரு மனிதர்கிட்ட பேசுற மாதிரி அந்த சிங்கத்துக்கிட்ட பேசுறாரு. மிருகராஜனே, நான் கவிராஜ் பாரதி வந்திருக்கிறேன். உன்னுடைய லாகவமான வீரத்தை, ஆற்றலை எனக்கு தருவாயா? அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். திருவனந்தபுரத்துல பாரதியாருடைய ஒரு நெருங்கிய உறவினர் இருந்தார். அவருடைய வீட்டுல கல்யாணம் ஏற்பாடாகி இருந்தது. ஆனா அந்த உறவினர் பாரதியாரை வந்து அழைக்கவே இல்லை. ஏன்னா அந்த உறவினருடைய சம்பந்தி அரசு உத்தியோகத்துல இருந்தாங்க. ஒருவேளை பாரதியார் திருமணத்துக்கு வந்தா திருமணமே தடைப்பட்டுடுமோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஆனா அந்த உறவினருடைய மனைவிக்கு பாரதியார் மேலேயும் செல்லம்மா மேலேயும் அளவு கடந்த பக்தி, பாசம் எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு அது வந்து உறுத்தலாவே தான் இருந்தது. ஆனா கணவரை மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியல. செல்லம்மா எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாங்க, நம்ம கண்டிப்பா திருவனந்தபுரத்துக்கு போய்தான் ஆகணுமா, உங்களை வந்து அவங்க அழைக்கவே இல்லையே, மதிக்காத இடத்துக்கு நீங்க ஏன் போகணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. பாரதியார் வந்து பிடிவாதமா இருந்தாரு. நான் போயே தீருவேன், அந்த குழந்தைகளை போய் நான் வாழ்த்தத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. செல்லம்மாவும் வேற வழி இல்லாம கூட போயிட்டாங்க. அந்த திருமணத்துக்கு போய் அந்த மணமக்களை பாரதியார் வந்து மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்ப கூட அந்த உறவினர் வந்து சரியா முகம் கொடுத்து கூட பேசல. ஆனா பாரதியாருக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை. அந்த திருமணம் ரொம்ப சிறப்பா நடந்தது. மத்தியான நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைச்சது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாரதியும் செல்லம்மாவும் அந்த திருமண மண்டபத்திலிருந்து 2 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு போனாங்க. மிருகக்காட்சி சாலைக்கு போன பிறகு பாரதியார் வந்து ஒரு சின்ன பையனாவே மாறிட்டாரு. ஒவ்வொரு மிருகங்கள் பக்கத்துல போய் அதை தொட்டு பார்க்கறது, அதற்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். பாரதியாரை பார்த்துக்கிட்டே வந்த அந்த ஜூ கீப்பர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவலாளர், அவர் கூடவே வந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு இடத்துல அவர் பாரதியாரை நிறுத்தி, சாமி உன்னை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த புலி சிங்கம் கிட்ட நீங்க அவ்வளவு சுலபமா போய் பழக முடியாது. அதோடைய குணம் ஒரு சமயத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு சமயம் இருக்காது. அந்த விலங்குகளுக்கு கோபம் வந்து கையால ஒரு தட்டு தட்டுனா உங்களால தாங்கவே முடியாது சாமி, பத்திரம் அப்படின்னு சொன்னார். பாரதியார் அதுக்கும் கவலைப்படாம, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வந்து என்ன அந்த விலங்குகள் கிட்ட கூட்டிட்டு போ, நான் வந்து அந்த விலங்குகள் கிட்ட பேசணும், அந்த விலங்குகள் எதுவும் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னார். சரி சாமி வாங்க போலாம் அப்படின்னு அவன் கூட்டிட்டு போயிட்டான். செல்லம்மாவுக்கு வந்து உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதுக்குள்ள பாரதியார் வந்து ஒரு சிங்கத்துக்கிட்ட போயிட்டார். செல்லம்மாவுக்கு இன்னும் பீதி அதிகமாயிடுச்சு. இவரை வந்து திருத்த முடியாது, இவர் வந்து சொன்னா கேட்கிற ஆள் கிடையாது. அதனால அவங்க வந்து கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா, பகவானே அந்த சிங்கத்துக்காகவாவது நல்ல புத்தியை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாரதி வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட பேசுறதுக்கு தயாராயிட்டாரு. அந்த காவலாளி வந்து என்ன பண்ணாருன்னா, சிங்கத்தோடைய வாலை ஒரு பக்கம் வந்து பிடிச்சுக்கிட்டாரு. பாரதி வந்து ஏதோ ஒரு மனிதர்கிட்ட பேசுற மாதிரி அந்த சிங்கத்துக்கிட்ட பேசுறாரு. மிருகராஜனே, நான் கவிராஜ் பாரதி வந்திருக்கிறேன். உன்னுடைய லாகவமான வீரத்தை, ஆற்றலை எனக்கு தருவாயா? வெளியில் இருப்பவர்கள் நீ வந்து ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை நம்பவில்லை. நீ அப்படி கிடையாது. நாட்டில் உள்ள மனிதர்கள் தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். தங்கள் மீது யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களையே காயப்படுத்துவார்கள். நீ அப்படி கிடையாது. இதை நிரூபிப்பதற்காக எனக்காக ஒரு முறை கர்ஜனை செய்வாயா அப்படின்னு கேட்கிறாரு. பாரதியாருக்கு சிங்கத்தோடைய மொழி தெரியுமான்னு நமக்கு தெரியாது, சிங்கத்துக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு தெரியாது. ஆனா அவர் சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் இடைவிடாம அந்த சிங்கம் வந்து கர்ஜனை செஞ்சுக்கிட்டே இருந்தது. அதற்கு அப்புறமும் பாரதியாருக்கு வந்து அந்த சிங்கத்தை விட்டு பிரிய வந்து மனசே வரல. அவர் வந்து அந்த சிங்கத்தோடைய பிடரி, அதோடைய உடம்பு, வாலு, காலு எல்லாத்தையும் தடவி கொஞ்சிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கும் மேல செல்லம்மாவால முடியல. பாவம் இல்லையா, அவங்க விட்டா அவர் வந்து சிங்கத்தோடைய வாய்க்குள்ள தலையை விட்டுருவாரு அப்படின்னு பயந்து அவருடைய கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு சிட்டுக்குருவிய எல்லோராலும் கொஞ்ச முடியும், ஒரு செல்ல பிராணியா பார்த்து வளர்க்க முடியும். ஆனா ஒரு சிங்கத்தை அப்படி செய்ய முடியுமா? பாரதியாரால முடிஞ்சது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் சமம்தான். அவருக்கு சிட்டுக்குருவியும் ஒன்றுதான்,
சிங்கமும் ஒன்றுதான். எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் சிட்டுக்குருவிக்குள்ளேயும் இருக்கான், சிங்கத்துக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு அவர் நம்பினார். இந்த ஒரு குணம் காரணமாகத்தான் பாரதியார நம்ம மகா கவிஞன், ஒரு யுக புருஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து நிறைய காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தவறாம பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.